வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் 6ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் ஒரு பாசிட்டிவ் டேவாக வந்து இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு மைல்டான ஒரு கேப் டவுன் அப்படிங்கிறது வந்து நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் அகெயின் கொஞ்சம் ஒரு க்ளோசிங் டைமில் ரெக்கவர் ஆகி லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட நிஃப்டி 50 வந்து க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 24,900 நியர்பை அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் செஷனும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வந்து போய்கிட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அல்லது வந்து இந்த இடத்துல இருந்தே ஒரு புல் பேக் வந்து கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு லாஸ்ட் வீக்னு நினைக்கிறேன், லாஸ்ட் வீக் வந்து வீடியோ கீழே ஒருத்தர் வந்து கமெண்ட் வந்து போட்டிருந்தார். அது எப்படி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது, அதாவது ஒரு சப்போர்ட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது மார்க்கெட்டுக்கு, இது எப்படி வந்து சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தார். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு டச் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டச் இருக்குது. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷனில் என்ன நடந்தது அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல, அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் நமக்கு வந்து ஆர்பிஐ மீட்டிங் வந்து நடந்தது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அதை மானிட்டரி பாலிசிஸில் பெருசாக வந்து சேஞ்சஸ் எதுவுமே வந்து தேவையில்லை, இப்போதைக்கு நார்மலாக தான் வந்து இருக்குது, இது இருக்கட்டே அப்படியே வந்து கண்டினியூ ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து ஆர்பிஐ பேங்க்கிட்ட வந்து வருது. ஸோ மார்க்கெட்டுக்கு இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக வந்து கன்சிடர் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிட்ட ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன நடந்திருந்தது அப்படின்னா ஒரு டாரிஃப் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து இந்தியா மேலே வந்து போடுறாரு. ஸோ அப்போ எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்து இருந்தது. அதுக்கு அடுத்தது நாள் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு டாரிஃப் வந்து போடுறாரு. அப்போ நமக்கு வந்து கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு நாள் வந்து ஒரு கேப் டவுன் வந்து ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து ஃப்ளோ ஆகி மார்க்கெட் வந்து கீழே வந்து இறக்கி விட்டுச்சு. மார்க்கெட்டை வந்து நியூஸை வந்து ஃபாலோ பண்ணுதா அல்லது வந்து டெக்னிக்கலை வந்து ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் நியூஸையும் ஃபாலோ பண்ணும், டெக்னிக்கலையும் ஃபாலோ பண்ணும். கொஞ்சம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக வந்து நியூஸ் எல்லாம் பெருசாக வந்து கன்சிடரே வந்து பண்ண மாட்டீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுறீங்க, ட்ரேட் பண்ணுறீங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுக்கு ரிலேட்டடான நியூஸை வந்து பார்த்தே ஆகணும், வேறு வழியே வந்து கிடையாது. ஆனால் மார்க்கெட்டுன்னு சொல்லி வரும்போது ஓவரால் மார்க்கெட் நான் வந்து சொல்கிறேன், அதாவது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் அப்படி நான் வந்து சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெருசாக நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு அப்படின்ட்டு தனியாக நியூஸ் அப்படிங்கிறது பெருசாக நீங்கள் வந்து பார்க்க தேவையில்லை. நான் பெரும்பான்மையான நேரம் பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக் மட்டும்தான் நான் வந்து நியூஸ் வந்து பார்த்துட்ருப்பேன். அதுக்கு என்ன வந்துச்சு, இதுக்கு என்ன வந்துச்சு, ஏதாவது பாசிட்டிவ் இருக்கா, நெகட்டிவ் இருக்கா அப்படின்ட்டு நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து நான் வந்து பார்த்துட்ருப்பேன். அனாலிசிஸ் வந்து பண்ணும்போது இதுக்கு வந்து நான் வந்து செப்பரேட்டாக வந்து நியூஸ் எல்லாம் அப்படிலாம் வந்து பார்க்க மாட்டேன். என்ன அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஒன்று நடந்திருக்கு, இந்த டெக்னிக்கல் எப்படி வந்து காமிக்குது அப்படின்னா நமக்கு மேபி நமக்கு வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அசம்ஷன் வந்துடுவேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வரப்போகுது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட் வந்து கிடைக்க போகுது அப்படின்ட்டு நான் ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுவேன். என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் நான் எது எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம். ஸோ இந்த இடத்துல வால்யூம் எனக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக நான் வந்து ஏதாவது நான் வந்து அந்த ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் ஏதாவது வந்து மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ட்டு நான் வந்து பார்ப்பேன். வால்யூம் எனக்கு பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நான் வந்து அமைதியாக வந்து இருந்துருவேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இது வந்து டே பை டே நமக்கு வந்து ஒரு நாள் 2 நாளில் நமக்கு வந்து இந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு வந்து வராது. கொஞ்சம் நாள் வந்து தேவை, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை, உங்களுக்கு அந்த நியூஸை வந்து இன்டர்பிரேட் பண்ண தெரியணும். ஸோ இது வந்து இந்த லெவலுக்கு வந்து ஒர்த்து, இது வந்து இந்த அளவுக்கு வந்து ஒர்த்து கிடையாது அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து பிரித்து பார்க்க தெரியணும். ஸோ இதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் ஆனதுக்கப்புறம் நியூஸை வந்து அப்படியே வந்து விட்டுருவீங்க. ஸோ டெக்னிக்கலி எல்லாமே சார்ட்லேயே கிடைக்கிது, எதுக்கு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணி நியூஸ் வந்து பார்த்துட்ருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நியூஸை வந்து அப்படியே வந்து ஒமிட் வந்து பண்ணிடுவீங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து போகும்போது நியூஸ் வந்து பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அந்த நியூஸ் ஃபுல்லோ தான் அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை வந்து ப்ரைஸை வந்து ட்ரைவ் வந்து பண்ணுது. ப்ளஸ் அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 60 to 70% வந்து சார்ட்டு தான் வந்து ப்ரிடாமினெட்லி உங்களுக்கு வந்து அந்த மூவ் வந்து கொடுக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 30%, 20% வந்து அந்த நியூஸோட அந்த ஃப்ளோ உங்களுக்கு வந்து கொடுக்கும். அது எப்படின்னா அந்த கேப் டவுன் கேப் அப்பெல்லாம் வந்து ஆகுது இல்லையா,
ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூஸ் ஃப்ளோனால் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மற்றபடிக்கு ஓவராலாக உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸே உங்களால் வந்து ஓரளவுக்கு வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். ஸோ இந்த இடத்துல ஏதாவது வந்து ரிஸ்க் இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு ஓரளவுக்கு உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். அதுக்கு டைம் எடுக்கும். அது குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வந்து தேவைப்படும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த கேள்விக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து 2 இடத்துல வந்து டச் பாயிண்ட் வந்து எடுத்திருக்கு. இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு டச் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் இந்த ட்ரெயின் லைனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டச் வந்து ஆகலை. எக்ஸாக்டாக வந்து நாம் எதிர்பார்த்த மாதிரி அந்த ப்ராப்பர் ட்ரெண்ட் லைனில் வந்து டச் பண்ணணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ண முடியாது. அப்படி மார்க்கெட்டில் ஒர்க்கும் ஆகாது. அதே மாதிரி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லையும் எக்ஸாக்டாக அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கணும், அது எக்ஸாக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அப்படி வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. எக்ஸாக்டாக நடக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் கழித்து வந்து மறுபடியும் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கும். எக்ஸாக்டாக ஒரு 2-3 நாள் கழித்து வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாம் எதிர்பார்த்த அன்னைக்கு எக்ஸாக்டாக அதே மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. ஸோ மார்க்கெட்டில் நாம் மட்டும் வந்து கிடையாது, நம்மளை மாதிரி வந்து கோடிக்கணக்கான மக்கள் இந்த மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இதையெல்லாம் தவிர்த்து மிக பெரும் பணம் படைத்த மிகப்பெரிய கம்பெனிஸ் வந்து ட்ரேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்கள மீறி வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சேர்ந்து வரணும். ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் நாம் எதிர்பார்க்குற மாதிரி வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு சப்போர்ட்டில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறது, எக்ஸாக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு வந்து கீழே வர்றது, இதெல்லாம் வந்து நடக்கும். எல்லாமே வந்து எக்ஸாக்டாக வந்து நடக்கணும் அப்படின்ட்டு அந்த மென்டாலிட்டிக்கு வந்து போகாதீங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்டு ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்டு அப்படின்ட்டு கொஞ்சம் நீங்கள் ஒரு பஃபர் பாயிண்ட் வந்து வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னால தான் உங்களால் வந்து ஒரு கரெக்டாக ஓரளவுக்கு வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். இங்கே வந்தால் தான் நான் வந்து பண்ணுவேன், இங்கே வந்தால் தான் இது வந்து நடக்கும் அப்படின்னா வேலைக்காகாது. ஸோ அடுத்தது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே வந்து 2-3 டைமே வந்து சொன்னது தான், இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு அதாவது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஆர்எஸ்ஐ வந்து ஒரு பாசிட்டிவ் டைவர்ஜன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அது ஒரு புல் பேக் வந்து கிடச்சிது அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் 24,800 ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அந்த டார்கெட் வந்து அடிக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 25,000 25,150 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்டை வந்து அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நிஃப்டி 50 அந்த ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட்டை வந்து நோக்கி வந்து நகர்ந்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,900 அந்த ரேஞ்சை வந்து டச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அடுத்த லெவல் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 25,000 25,150 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து நோக்கி வந்து நிஃப்டி 50 வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டினியூ ஆகணும். அப்படி ஆச்சு அப்படின்னா இந்த மூவ்மெண்ட்டு கொண்டு மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கும். ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம். அது என்ன அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து நடந்திருக்கு. இதில் 2 விஷயம் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஒன்று என்ன அப்படின்னா நமக்கு ஒரு பிரேக் அவுட்டு கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் எடுத்து இப்படி வந்து மூவ் ஆகிறது, இது ஃபஸ்ட்டு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ என்ன அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் கொஞ்சம் கீழே இறங்கி இப்படி வந்து மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஒரு பிரேக் அவுட் கிடச்சி இப்படி வந்து மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் வந்து கொடுத்துருந்தோம். அதில் நமக்கு என்ன நடந்திருக்கு, ரெண்டாவது நம்ம சொன்ன அந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேண்டில் மாதிரி வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் க்ளோசிங் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2:30க்கு வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் இன்னும் ஒரு ரீடெஸ்ட் வந்து எடுக்கலை. மேபி அது வந்து ரீடெஸ்ட் எடுக்கலாம் அல்லது வந்து அந்த இடத்துலேருந்து கூட ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிடலாம். ஸோ நாம் எதிர்பார்த்த மாதிரி ரெண்டாவது பாசிட்டிவான அந்த சினாரியோ நமக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ஆயிருக்கு. ஸோ அடுத்ததும் சேம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 மினிட் சார்ட் தான் வந்து எடுத்திருக்கோம். இந்த 50 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்னிங் நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து மார்க்கெட்டில் வந்து மொமெண்டம் இல்லை. அண்ட் ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2:15க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் சடனாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிடுச்சு. அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நடந்திருந்தது. ஸோ அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து வால்யூம் வந்து பாருங்கள் கீழே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வால்யூம் வந்து அப்படியே வந்து கீழே வந்து இறங்கிட்டே இருக்குது.
அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2:45 இந்த கேண்டில் முன்னாடி வந்துருக்கு பார்த்தீங்க, இந்த 2:30 மணி கேண்டில். இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து இதை காட்டிலும் இதுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து காட்டிலும் கொஞ்சம் வந்து வால்யூம் கொஞ்சம் அதிகமாகவே வந்துருக்கு. அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சி கொஞ்சம் மேலே வந்து போயிடுச்சு. மண்டே நமக்கு வந்து அகைன் ஒரு ரீடெஸ்ட் மாதிரி வந்து எடுக்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அகெயின் சின்னதாக இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் மாதிரி வந்து எடுத்துகிட்டு இப்படி வந்து மூவ் ஆகலாம். இது ஒரு சினாரியோ. இப்போ நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருக்கோம். அது என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி வந்து போயிட்டு அகைன் என்ன நடக்கும், மறுபடியும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்படி வந்து நடக்கிறதுக்கு வந்து பெரும்பான்மையான நேரங்களில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல ஓரளவுக்கு நமக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு 60% பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 40% பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட் வந்து அதாவது ஒரு ஃபேக்காக ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ளாட்டாக கூட ஓப்பன் ஆகலாம், அல்லது வந்து ஒரு கேப் டவுனில் கூட வந்து ஓப்பன் ஆகலாம். மோராலஸ் நமக்கு வந்து நாம் எதிர்பார்த்த மாதிரி ஆப்போசிட் ட்ரெண்டில் வந்து போகணும். அப்படி போச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ அப்போ மண்டே வந்து மூவ் ஆகிறதுக்கு உண்டான அந்த 2 சான்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுதான். ஒன்று, இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டோட்டலாக ஒரு ஃபேக் மூமெண்டமாக வந்து மாற்றி விட்டுட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்குறது தான். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா மண்டே நமக்கு வந்து கீழே இறங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 24,800 ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்த ஒரு ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா 24,750 24,700 அந்த ரேஞ்ச் வந்து அடுத்த லெவல் ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்கேஸ் இதுவே வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் எடுக்குதோ அல்லது வந்து ஒரு அப்படியே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆக போகுதோ இப்படியோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து ஒரு 25,000 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் ஆகும். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,150 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நமக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு கேப் டவுன் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த கேப் டவுன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 15 மினிட்ஸில் நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, இந்த ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு, அது வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2.25 வரைக்குமே வந்து ஒன்றுமே வந்து இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 230க்கு மேலே ஒரு 220க்கு மேலே வந்து சடனாக வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 220க்கு நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். அந்த டைமிங்லேருந்து சடனாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். 24,850 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 24,850 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 24,750 24,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,000 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 25,100 25,150 மினிமம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,200 25,100 25,000 24,850 24,800 24,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா காலையிலே வந்து மார்க்கெட்டோட அந்த மொத்த மூமெண்ட்டும் வந்து முடிச்சு போச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 9:50 அவ்வளோதான் மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியில் மூமெண்ட் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மொமெண்டமும் கிடையாது, மூமெண்ட்டும் வந்து கிடையாது. கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஒரு 200 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஆனால் வந்து அதில் எல்லாம் ஒன்றுமே வந்து பண்ணியிருக்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். ஸோ நம்ம லாஸ்ட் ட்ரேடிங் சிஸ்டில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 55,600 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குன்னு சொன்னோம். 55,200 வந்து சப்போர்ட்டுன்னு சொன்னோம். எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் சப்போர்ட்டில் வந்து ஓப்பன் ஆகுது. எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 55,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 55,400 வந்து இருக்கலாம். 55,400 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,200 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 55,800 நமக்கு நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 56,000 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 56,000 55,800 55,400 55,200 55,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் உங்களுக்கு வந்து சேமாக தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு கம்பேரிட்டிவ் நிஃப்டி 50. எக்ஸாக்டாக இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 220 ஒரு அப் ட்ரெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிது. அதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகி வந்து முடிச்சிருக்கு. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 81,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 81,000 வந்து இருக்கலாம். 81,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 80,800 80,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 81,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 82,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஷேடிங் பொறுத்த வரைக்கும் 82,000 81,600 81,000 80,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ஷேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. சேம் மிட் கேப் நிஃப்டியும் உங்களுக்கு வந்து அப் டு ஒரு 220 வரைக்குமே வந்து எந்த விதமான ஒரு மூமெண்ட்டும் வந்து கிடையாது. ஒரு 40 10 20 அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மூமெண்டம் இருந்தது. அகெயின் ஒரு 220லேருந்து சடனாக ஒரு 50 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டும் உங்களுக்கு வந்து மிட் கேப் நிஃப்டியும் வந்து கிடச்சிது. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 12,900 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 12,750 வந்து இருக்கலாம். 12,750 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 12,650 எந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 12,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 13,000 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,100 13,000 12,900 12,700 12,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.